மக்களே, செம்மையான ஒரு வேலைவாய்ப்போட தான் நான் உங்களை சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா, தமிழக அரசு தேசிய சுகாதார திட்டத்தில் கீழே தான் மாவட்ட சுகாதார சங்கம் மூலம் முற்றிலும் தற்காலிகமான ஒரு வாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. அதுவுமே கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து இந்த ஒரு வாய்ப்பு வெளியாயிருக்கு. என்னென்ன ரோல் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டெய்லி 2 வீடியோஸ் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நிச்சயமாக உங்களுக்கு இதெல்லாம் உதவியாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆலோசகர் அப்படின்ற ஒரு பணியிடம் காலியாக இருக்கிறதாகவும், மருந்தாளுநர் அப்படின்ற ஒரு பணியிடமும், தொழிற்முறை சிகிச்சையாளர் அப்படின்ற ஒரு பணியிடமும், நகர்ப்புற சுகாதார செவிலியர் அப்படின்ற ஒரு பணிக்கு 19 காலி இடங்களும், காவலர் அப்படின்ற ஒரு பணிக்குமே 3 காலி இடங்கள் இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காலி இடங்களை தான் அவங்க நிரப்புறதுக்கான ஒரு அறிவிப்பை இப்போதைக்கு வெளியிட்டிருக்காங்க. இந்த பணியிடங்கள் எல்லாமே தேவையான தகுதிக்கு, இளச்சூழல் ஒதுக்கீடுக்கு மற்றும் விண்ணப்ப படிவம் ஆகியவனை குறித்து விவரித்த விண்ணப்ப படிவம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, www.kanyakumari.nic.in அப்படின்ற ஒரு இணையதளத்தில் தாங்க அவைலபிளாக இருக்குது. இந்த ஒரு இணையதளத்தின் மூலம் நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் இருக்கு இல்லையா, அது 15/7/2025 மாலை 5 மணிக்குள்ள மாவட்ட சுகாதார அலுவலகம், கிருஷ்ணன் கோயில், நாகர்கோயில் 1 என்ற முகவரியிலையோ இல்லை நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்க வேண்டும் என்று கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கொண்டிருக்கிறார். சரிங்களா? இது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சேலரி டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. கவுன்சிலர் அப்படின்ற ஒரு பதவி காலி இடங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு 18,000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன படிப்பு படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சோஷியாலஜி இல்லை சைக்காலஜி, சோஷியல் ஒர்க்கு, டிப்ளமோ இன் GNW, பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. 18,000 ரூபா சம்பளத்துக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. இது வயது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 45 வயது வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ST கேண்டிடேட்ஸ்க்கு அதிகபட்சமாக ப்ரிஃபரன்ஸ் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒப்பந்த காலம் அப்படின்னா 11 மாதம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 23,000 ரூபா கொடுக்குறோம், நேர்முக தேர்வு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் ரோலுக்கு படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 40 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. 11 மாதம் உங்களுக்கு ஒப்பந்த காலம் அப்படின்றது தெளிவாகவே சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்தது மருந்தாளுநர் அப்படின்ற ஒரு வேலை வாய்க்குமே 15,000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. +2 முடிச்சிருக்கணும், ஒரு டிப்ளமோ ஃபார்மசிக்குள்ளே படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. 45 வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? 11 மாதம் ஒப்பந்த காலம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அர்பன் ஹெல்த் நர்ஸ் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே மாதம் உங்களுக்கு 14,000 ரூபா சம்பளங்க. இதுக்குமே +2 முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. DME நர்சிங்கில் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. 45 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. சரிங்களா? 11 மாதம் ஒப்பந்த காலங்க இது. அது போக நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, செக்யூரிட்டி கார்டு அவங்களுக்குமே 3 வேலை வாய்ப்பு இருக்குது. 8,500 ரூபா சம்பளம். 18 வயசுலேருந்து 59 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. 11 மாதம் ஒப்பந்த காலம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? நிபந்தனைகள் அப்படின்னா, இந்த பதிவுகள் முற்றிலுமே தற்காலிகமானது, எந்த காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்றது தெளிவாகவே அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? மாவட்ட சுகாதார சங்க தலைவரின் முடிவே இறுதியானது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்திருக்காங்க. எண்ணிக்கையில் மாற்றம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? 11 மாதத்துக்கான ஒரு ஒப்பந்தம் தான் இது. அதனால் ஒப்பந்த கடிதம் வாங்கிக்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்கும் போதே கீழ்கண்ட ஆவணங்களும் சேர்ந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஆவணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இங்கே விண்ணப்பம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அதே மாதிரி விண்ணப்பத்தில் விண்ணப்பதாரரின் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. முழுமையான முகவரி மற்றும் அலைபேசி எண்ணும் குறிப்பிட்டிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. பிறந்த நாளுக்கான ஆதாரம், அதாவது பிறப்பு சான்றிதழ், 10ஆம் வகுப்பு சான்றிதழ் இல்லை 12ஆம் வகுப்பு சான்றிதழ் ஏதாவது ஒன்று இணைக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நகல் இணைச்சிக்கோங்க. கல்வி தகுதிக்கான சான்றுகள்
நீங்கள் 10ஆம் வகுப்போ 12ஆம் வகுப்போ படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான சான்றிதழை இணைச்சிக்கோங்க. பட்டாய சான்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்ட சான்று என்றும் மதிப்பெண் சான்றுகள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிகிரி நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, அதோட சர்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் வந்து அவங்களுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆதார் அட்டையும் அனுப்பிச்சி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நகலே அனுப்பிச்சி வைங்க. உரிய நிறுவனத்துடைய பெற்றப்பட்ட தனியின்மை சான்று அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி என்ன அப்படின்னா, நிர்வாக செயலாளர், மாவட்ட நல்வாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி கீழே, மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், கிருஷ்ணன் கோயில், நாகர்கோயில் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து விண்ணப்பங்கள் நேரிலோ இல்லை வந்து விரைவு தபால் போஸ்ட் அப்படின்றது ஸ்பீட் போஸ்ட்டுன்னு சொல்கிறாங்களே மூலமாகவே வர வைக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்துருக்காங்க. சரிங்களா மக்களே? அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஃபுல்லாகவே டீட்டெயிலாக ஒரு தடவை படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். இங்கே இருக்குது அந்த அப்ளிகேஷன் ஃபார்முமே. என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான ஒரு அதை வந்து இங்கே எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பேர், உங்களுடைய தந்தையின் பேர், பிறந்த தேதி மற்றும் வயது, திருப்பியுமே வயது கேட்டிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதாவது கல்வி தகுதி என்னவோ அது, ரெசிடென்ஷியல் அட்ரஸ் என்ன, பர்மனண்ட் அட்ரஸ் என்ன, கம்யூனிட்டி என்ன, ஆதார் கார்டு நம்பர், ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி, பேண்டமிக்கில் COVID-19 நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருக்கா COVID-19 ஒர்க் பண்ணது அப்படின்ற மாதிரி அதையும் கேட்டிருக்காங்க. முன்னுரிமை சான்றிதழ் அப்படின்றதையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அவங்களுக்கு மறக்காமல் கையொப்பத்தோடு அனுப்புங்க. இதோட அவங்க கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கேட்டிருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே நீங்கள் வந்து சேர்த்து அவங்களுக்கு அனுப்புங்க. சரிங்களா மக்களே? மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.